கஃப் மசில் கிராம்ப்ஸ், அதாவது கெண்டைக்கால் வந்து இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை. இந்த மாதிரி கெண்டைக்கால் வந்து உங்களுக்கு அடிக்கடி இழுத்து பிடிச்சிட்டே இருக்கு, அடிக்கடி நடக்குது, அல்லது ரொம்ப ரேரா மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இதுவும் ஒரு வியாதியோட அறிகுறின்னு நீங்க இது வரைக்கும் திங்க் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சிம்டமும் நம்ம உடம்பு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிம்டம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வியாதியோட அறிகுறி தாங்க. அதனால தான் அது திரும்ப திரும்ப உணர்த்திட்டே இருக்க உங்களுக்கு சிம்டம்ஸாக சொல்லி உங்களை கவனிக்க வைக்கிது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சி, மசிலில் வந்து சிரமம், அதில் மசிலில் ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கும், இப்படி மாதிரி மசில் வீக்னஸஸ் இப்படி தயவு செய்து திங்க் பண்ணாமல் உங்களோட சிறுநீர் பை சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது தான் இந்த கெண்டைக்கால் கிராம்ஸுங்க. கெண்டை பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழில் கொரக்களி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதும் அந்த யூரினரி பிளாடருக்கும் இதுக்கும் டைரக்ட் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த மாதிரி கிராம்ஸ் உங்களுக்கு அடிக்கடி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சிறுநீர் பை சம்மந்தமான பிரச்சனை என்னென்ன இருக்கக்கூடும். யூரின் அடிக்கடி போகிறது, அர்ஜென்சியாக இருக்கிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, நைட்டில் வந்து அதிகமாக போகுது, பகலில் குறைவாக இருக்குது, அல்லது பகல்லையும் ஜாஸ்தி நைட்லேயும் ஜாஸ்தி, தூங்கவே முடியாத அளவுக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கேன் நைட்டில், இந்த மாதிரி சிரமங்கள். யூரின் போகும்போதெல்லாம் ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்குது. அண்ட் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை என்ன இருக்கக்கூடும். மென்சஸ் டைரெக்டாக மென்சஸ் சைக்கிளில் பிரச்சனை குறைவாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, கருப்பாக இருக்குது ஃப்ளோ, எப்போ ஃப்ளோ இருக்கும்னு, எப்போ மென்சஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்னே டேட்டே தெரியாத அளவுக்கு மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கிறது. டெஃபினட்டாக மென்சஸ் சைக்கிளுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான வலி இருக்கிறது, தூரம் போகிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆம்பாட்டுகளில் சூடு தெரியறது, கண்டிப்பாக இடுப்பு வலி உறுதியாக இருக்குங்க. இடுப்பு கீழே தெம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், கால்கள் அசந்துக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால்கள் துவண்டுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வாட்ச் பண்ணி பாருங்கள். பாடியில் வந்து வாட்டர் இம்பேலன்ஸ் இருக்கும், திடீர்னு டீஹைட்ரேஷன் ஆன மாதிரி இருப்பீங்க, திடீர்னு அதாவது தாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக இல்லை, அல்லது தாகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி. அண்ட் கண்கள் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, முடி ட்ரையாக இருக்கிற மாதிரி, ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, மாய்ஸ்சருங்கிற விஷயம், அதாவது உங்களோட பாடி வந்து ஹைட்ரேட்டடாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்த வைக்கிறதுக்கு தான் அந்த கிராம்ஸ் வந்துட்டுருக்கு. தயவு செய்து இதுக்கும் அதுக்கும் டெஃபினட்டாக சம்மந்தம் இருக்குன்றது இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்து உங்களோட பிரச்சனையோட ரூட் காசத்தை ட்ரீட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அக்குபஞ்சர் அதுக்கு ஹெல்ப் பண்ணும்.